Daily. Taste the Daily. உலக வல்லரசு நாடுகளை விட அதிக தங்கத்தை இந்திய பெண்கள் வைத்திருப்பதாக வெளியாகியுள்ள தரவுகள் ஆச்சரியமூட்டும் வகையில் அமைந்துள்ளது. நம் நாட்டின் பாரம்பரிய மற்றும் கலாச்சார அடையாளங்களில் ஒன்றாக திகழும் தங்கம் பெண்கள் மத்தியில் ஆழமாக வேர் ஊன்றி உள்ளது. குறிப்பாக திருமணங்கள், காதுகுத்து போன்ற விசேஷ குடும்ப நிகழ்ச்சிகளில் தங்கம் முக்கிய பங்கு வகித்து வருகிறது. இவ்வாறு தலைமுறையாக இந்திய பெண்கள் மத்தியில் தங்கம் கலாச்சார அங்கமாக இருந்து வருகிறது. இதன் காரணமாக தங்கம் கையிருப்பில் உலகளவில் இந்தியா முதல் இடத்தில் உள்ளது. உலக தங்க கவுன்சிலின் படி ஒட்டுமொத்தமாக இந்திய பெண்கள் 24,000 டன் தங்கத்தை தங்கள் வீடுகளில் வைத்துள்ளனர். இது உலகின் மொத்த தங்க ஆபரண கையிருப்பில் 11% என்றும் தெரிவித்துள்ளனர். உலகளவில் தங்கம் அதிகளவு கையிருப்பு வைத்துள்ள டாப் 5 நாடுகளின் மொத்த தங்கத்தை சேர்த்தாலும் இந்திய பெண்கள் வைத்துள்ள தங்க கையிருப்பை தாண்டவில்லை. அந்த அளவுக்கு அதிக தங்கத்தை இந்திய பெண்கள் வைத்திருக்கின்றனர். அமெரிக்கா 8,000 டன் தங்கத்தையும், ஜெர்மனி 3,300 டன் தங்கத்தையும், இத்தாலி 2,450 டன் தங்கத்தையும் கையிருப்பில் வைத்துள்ளனர். பிரான்ஸ் 2,400 டன்னும், ரஷ்யா 1,900 டன் தங்கத்தையும் கையிருப்பில் வைத்துள்ளனர். உலக வல்லரசான அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி உலக நாடுகளுக்கு கடன் வழங்கும் சர்வதேச நாணய நிதியம் என இவர்கள் வைத்துள்ள மொத்த தங்கத்தை சேர்த்தாலும் இந்திய பெண்கள் வீடுகளில் வைத்திருக்கும் தங்கம் மிக அதிக அளவில் உள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை தென்னிந்திய பெண்கள் அதிக தங்கத்தை வைத்துள்ளனர். இந்தியாவில் பெண்கள் மொத்தம் வைத்திருக்கும் தங்கத்தில் கிட்டத்தட்ட 40% தங்கம் தென்னிந்திய பெண்கள் மட்டுமே வைத்துள்ளனர். அதில் தமிழ்நாட்டு பெண்கள் மட்டும் 28% தங்கத்தை வைத்துள்ளனர். இந்திய பொருளாதாரத்திற்கு வலு சேர்ப்பதிலும் தங்க கையிருப்பு முக்கிய பங்கு வகித்து வருகிறது. இந்திய வருமான வரி சட்டப்படி திருமணமான பெண்கள் 500 கிராம் வரையிலும், திருமணமாகாத பெண்கள் 250 கிராம் வரையிலும் தங்கத்தை வைத்துக் கொள்ளலாம். அதே போல ஆண்கள் 100 கிராம் வரை தங்கத்தை கையிருப்பில் வைத்துக் கொள்ளலாம். பாரம்பரிய மற்றும் கலாச்சார அங்கமாக இந்திய பெண்கள் மத்தியில் தங்கம் இருந்தாலும் செல்வத்தின் அடையாளமாகவும் எதிர்கால பாதுகாப்புக்காகவும் தங்கத்தை இந்தியர்கள் அதிக அளவில் வாங்குகின்றனர் என்பதே புள்ளி விவரங்கள் சொல்லும் செய்தியாக உள்ளது. Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.